என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். நம்ம வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்கோம். வள்ளுவர் கோட்டம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தேர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். நம்ம ஈவினிங் டைம் போனதுனால அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த தேரை வந்து காமிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பராசக்தி எக்ஸிபிஷன் பார்க்கலாமா வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி மூவியில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. போன டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. ஸோ லைன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா பேட்சாக வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஆக்ஷன் மூவியா இல்லை வந்து ரொமான்டிக் மூவியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. ஒரு பிக்சர்ஸ் அந்த பேனர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் ஈகராக இருக்குது, மூவி எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம லைனில் நிற்கும் போதே நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி நான் சிவகார்த்திகேயன் மூவிலாம் தேட்டரில் போனதே கிடையாது, பட் இந்த மூவி வந்து போக போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல மூவி. ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூவி பேனர்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ உள்ளே வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாமே அந்த மூவிஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அந்த மூவி பார்க்கும்போது கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் டேயில் செகண்ட் ரவுண்ட் போயிருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறனால நம்மளால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ செகண்ட் ரவுண்ட் போயிருக்கோம். ஃப்ரீயாக இருந்துச்சு, காலி ஆகிடுச்சு அதுக்குள்ளே கூட்டம் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஆஃபீஸு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து ட்ரெயின் டிக்கெட்லாம் இங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஸோ செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ராக் மாதிரியே இருந்துச்சு, அதே மாதிரி கல்லெல்லாம் போட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் தாங்க இது. ஸோ பசங்களாம் இறங்கி நல்லா ஃப்ரீயாக வந்து விளையாடினாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் நம்மளால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியல. இப்போ வந்து சூப்பராக இருக்குது அந்த செட்டப்லாம் வந்து பார்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்திருப்பீங்க, வர முடியாதவங்களுக்குலாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிகள், இதில் தான் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரூம் இது. ஸோ அவர் என்னெல்லாம் திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த மூவிஸில் வந்து வச்சுருக்காங்க. அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து ட்ரெயினில் வந்து போகும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களாம் அந்த திங் இது. ஸோ இது வந்து கிளாக்கு, ட்ரெயின் ஸ்டேஷனில் வச்சுருக்க கிளாக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டுருக்காது. அது என்னன்னு சொல்லி நம்ம மூவியில் பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் உள்ளே போய் பார்க்கலாம். ட்ரெயின் உள்ளே பாருங்கள், சீட்லாம் வச்சு அப்புறம் மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே ஃபேனு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து ட்ரெயினில் சீட்லாம் இப்படி தான் இருக்குமா. நம்ம வெளியே போய் பார்க்கலாம் விண்டோ சைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மதுரை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். மதுரையிலேருந்து இப்போ சென்னை எக்மோருக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் இறங்குற மாதிரி. இப்போல்லாம் நம்மலாம் ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே ஆட்டோ, கேப் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லக் காட்டில் தான் போவாங்களாம். ஸோ அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த திங்ஸ் எல்லாமே வந்து மூவிஸில் வந்து வரும். ஸோ சைக்கிளு, அதுக்கப்புறம் அந்த மதுரை போர்டு, இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் எல்லாமே, வெஜிடபிள்ஸு. ப்ளஸ் அந்த காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எதில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கார்லாம் பாருங்கள், அந்த காலத்து காரு. இதில் வந்து ஜெயம் ரவி வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காரில். ரேடியோ ஸ்டேஷன் இது. அப்புறம் வந்து போஸ்ட், நம்ம மெயில் எதனா பண்ணணும், லைக் மெயில் போடணும் யாருக்குன்னா அப்படின்னா அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இது. கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. ஒரே சீட்டு தான், ஃப்ரண்ட்டில் பேக்கில் சீட்டு, நல்லா ஸ்பேசியஸாக நீட்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த காரு. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் நம்ம ஜெயம் ரவி வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். ஸோ மோரம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே 1960s யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டெலாம் கூட பாருங்கள், டைப் எப்படி வச்சுருக்காங்க, போர்ட் டைப்பு, பக்கெட்டு, அப்புறம் மண்பானை செய்கிற அந்த மிஷின் மாதிரி அந்த இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரீ கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான் இது. பட் ஆனால் ஒரிஜினல் போலவே அங்கே செட்டப் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாடு வச்சுருக்காங்க. மாடுக்கு பின்னாடி ஒரு பெரிய பானை வச்சுருக்காங்க. இந்த பானை எதுக்குன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய பானையில் என்ன வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா அதை எனக்கு கமெண்ட்
பண்ணுங்கள். லட்டுக்கு வந்து அந்த மாடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வீடு செட்டப் இது. ஸோ அந்த காலத்தில் வீடு வந்து இப்படி தான் இருக்குமா, 2 திண்ணை போட்டு இருக்குமா, உரல் அம்மி எல்லாமே வெளியே வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்களாம். ஸோ வாக்கர் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி திண்ணை போட்ட வீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் இருந்த வீடு வந்து திண்ணை போட்ட வீடு தான். சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கோலம்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த வீடு செட்டப்பை. அப்புறம் ஒரு சைக்கிள் வெளியே நிற்கிது, லைட்டு போட்ட சைக்கிள். அப்புறம் ஈச்சர் வச்சுருக்காங்க. உப்பு ஜாடிங்கெல்லாம் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. சிமிலி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த வீட்டு வெளியே அந்த திண்ணை இருக்கு இல்லையா, அது மேலே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன். நம்ம வந்து பட்டன் வச்ச லேண்ட்லைன் பார்த்துருப்போம். இது வந்து ரவுண்டாக இந்த மாதிரி அழகாக சுற்றி நம்பரை வந்து நல்லா சுற்றி சுற்றி போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் அடிப்பாங்க இல்லையா, கிளிங் கிளிங் அந்த மாதிரி பில்லு. 1952 பராசக்தி வந்தது, நம்ம சிவாஜி சார் நடித்தது. அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் வந்து நம்ம கருணாநிதி சார் தானா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுக்குற பிளேஸு. அந்த சைடு வந்து ஆடவர், இந்த சைடு மகளிர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இதுக்கும் டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, பெஞ்ச் டிக்கெட், சேர் டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் உள்ளே போய் 2 பேரும் ஒன்றா தான் ஜாயிண்ட் ஆகணும். பட் ஆனால் போகிறது வந்து தனித்தனிவே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த மூவி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்திருக்கு இல்லையா பராசக்தி மூவி, அந்த படத்தை பற்றி ஒவ்வொருத்தராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சேரில் உட்காந்துட்டு படம் பார்ப்பாங்களாம், கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வச்சு நம்ம ஏஐ மூலியமாக நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஜாலியாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யூஸ் பண்ண ஹீரோயின்ஸ்லாம் யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளாம் அப்படியே சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோவும் எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக உள்ளே எல்லாமே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. நம்ம இப்போ வெளியும் வந்தாச்சு. உள்ளே எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் தான் மிஸ் ஆகுது. நான் கேட்டிருந்தேன் நான், பட் இல்லைன்னுட்டாங்க. ஸோ மேபி உள்ளே எடுத்துகிட்டு வராத சுச்சுவேஷனால் அவங்க வைக்கலையா என்னன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த 60s இருக்கவங்களாம் உள்ளே வந்து விசிட் பண்ணும்போது பண்ணியிருந்தால் அவங்களாம் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்க முடியாதவங்களாம் இந்த வீடியோ மூலமா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.